பேசாத. நிஜமாவே படப்படம் தான் இருக்கு. உண்மையாவே சொல்றேன். இந்த பிக் பாஸ் வந்து இத்தனை நாள் நடந்ததுல இதுக்கு வந்து உங்க எல்லாரும் தெரியும். இங்க நிக்கிற நான் மட்டும் காரணம் இல்லை. இதுக்கு முன்னாடி உழைச்சவங்க ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. அதுல வந்ததுக்கு அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வச்சுக்கலாம். ஸ்டார் விஜயோட சேனல் ஹெட் பாலா சார் வாங்க சார். இன்னும் ஒரு சில வினாடிகள்ல தெரிஞ்சிடும் உங்களுக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு பண்ணணும்னு சொல்லி போய் சந்திக்க போனோம். அவர் சொன்ன 2 வார்த்தைகள் நல்லா ஞாபகம் இருக்கு. சார் பிக் பாஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சார், நான் பாக்குறதே கிடையாது சார். சரி நாங்க உள் வாங்கிட்டோம். சரி சார், ஓகே சார். அவர் சொன்னார், நீங்க சொல்லுங்க சார், நீங்க அதை சொல்ற புரிதல் இருந்து இந்த ஷோ பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொன்னார். இது வாரங்க. கட் டு வீக் 4. சார் நம்ம இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஆரம்பிச்சார். வீக் 12, 13 இருக்கும். சார் அடுத்த சீசன்ல கண்டஸ்டன்ஸ் எப்படி இன்டர்வியூ பண்ணு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சார் அப்படின்னு. சார் நான் சொல்லித்தரேன்னு சொல்லலை, இப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தது. ஏன்னா இங்க நீங்க சில பேர் வந்து இங்க வந்து உங்களோட பேசணும் இல்லையா, அப்போ வந்து பல இன்டர்வியூல தாண்டி வந்திருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. இங்க வந்தவங்க அவ்வளவு சாதாரணமா உங்க மேல வந்து நீங்க சேனல்ல இருந்தீங்க, இந்த மாதிரி இருந்தீங்க, அதனால உங்களுக்கு ஈஸியா உள்ள வந்துட்டீங்கன்னு சில பேருக்கு உங்க மேல ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அது இருக்கக்கூடாது நான் நினைச்சேன். அதான் உங்களை இன்டர்வியூ உங்களோட கேள்விகளுக்கெல்லாம் நீங்க ஒரு ஃபேஸ் பண்ணி தானே வந்திருப்பீங்க. ஸோ அது வந்து முகங்கள் தெரியாத நபர்கள் மூலமா கேள்விகள் கேட்கப்பட்டு அதுக்கு பதில் சொல்லப்பட்டு, சரி வந்திருக்க கண்டஸ்டன்ட் யாரும் அவ்வளோ வீக்கரான ஆளோ சாதாரணமான ஆளோ இல்லை, அவங்க கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கான்னு அது ஒரு ஷோவா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது ஒரு நாள்